திருப்பலி கருத்துக்கள். பாப்புசாமி மாஸ்டர், ஆஞ்சலின் மேரி, அமலா இருதயராஜ் கருத்துப்படி புனித சந்தியாகப்பருக்கு நன்றியாகவும், மரித்த அந்தோணி ஜோசப், அம்புரோஸ், இசபெல்லா, ஜோசபின், ஜூடித் தெரசா ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும், யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காகவும், அந்தோணி ஜெயராஜ், ஆஷா கரோலின் கருத்துப்படி நன்றியாகவும், நல்ல உடல் சுகம் வேண்டியும் குடும்ப சமாதானத்திற்காகவும், தலம்பாசி வீடு ஜாய் ரெஜி கருத்துப்படி புனித சந்தியாகப்பருக்கு நன்றியாகவும், மரியமுத்தார் வீடு ஆண்டனி, குளோரி, ஆலன், ஆஷிகா கருத்துப்படி புனித சந்தியாகப்பருக்கு நன்றியாகவும், பொலிப்பாறை தொடி வீடு அந்தோணி அமலதாஸ், எலிசபெத் ராணி, டென்னிஸ், லிஜி, ஆல்ஃபரிக், உகானா கருத்துப்படி புனித சந்தியாகப்பருக்கு நன்றியாகவும், சாயத்துறை லாசர், மேரி, யூஜின், கிறிஸ்டோபர் கருத்துப்படி புனித சந்தியாகப்பருக்கு நன்றியாகவும், உள்ளூர் லீடெக் மரியன் என்ஜினியரிங் இண்டஸ்ட்ரியஸ் கருத்துப்படி புனித சந்தியாகப்பர் வழியாக இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், தொழில் வளர்ச்சிக்காகவும், தொழிலாளர்களின் பாதுகாப்பிற்காகவும், உள்ளூர் சர்க்கரை வீடு மதலைமுத்து ஜெயமேரி குடும்பத்தினர் கருத்துப்படி இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், புனித சந்தியாகப்பருக்கு நன்றியாகவும், குடும்ப நலனுக்காகவும், பொலிப்பாறை தொடி வீடு அருள், ஆப்ரகாம், ஹெலன் ரீட்டா கருத்துப்படி புனித சந்தியாகப்பருக்கு நன்றியாகவும், பொலிப்பாறை தொடி வீடு ஞான சவுந்தரம் கருத்துப்படி மரித்த அலேஸ், அல்போன்ஸ் இவர்களின் ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும், பொலிப்பாறை தொடி வீடு ராஜா, சைலா, பிராடன், பிராங்க்லின் கருத்துப்படி கருத்துக்கள் நிறைவேறவும் புனித சந்தியாகப்பருக்கு நன்றியாகவும், பொலிப்பாறை தொடி வீடு ஐசக் செல்வராஜ், ராணி, எட்வின், ரோசி கருத்துப்படி சுகப்பிரசவம் நடைபெற்றதற்கு புனித சந்தியாகப்பருக்கு நன்றியாகவும், பொள்ளாச்சி கூலமணியம் வீடு ஜோசப், ரோஸ்லின், லினி கருத்துப்படி புனித சந்தியாகப்பருக்கு நன்றியாகவும், வாளையார் ஆட்டுக்காரர் வீடு ஜஸ்டின், டார்த்தி, ஆலிவர், ஆஸ்கர், ஆன்ஸ்கர் கருத்துப்படி புனித சந்தியாகப்பருக்கு நன்றியாகவும், பொலிப்பாறை முரடன் வீடு மார்டின், ததேயு, ஜான்சி, ஜெனஸ், ஜெனிட் கருத்துப்படி புனித சந்தியாகப்பருக்கு நன்றியாகவும், சென்னை திருமதி லீனா ஆண்ட்ரூஸ், ஜெசிந்தா, ஜார்ஜ், ஜெரி கருத்துப்படி உடல் சுகத்திற்காகவும் கருத்துக்கள் நிறைவேறவும் மற்றும் மரித்த பெர்னார்ட் ஆண்ட்ரூஸ் ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும், முத்து பண்டிதக்காரர் வீடு பீட்டர், சோஃபி, டாலியா, டேனியா கருத்துப்படி புனித சந்தியாகப்பருக்கு நன்றியாகவும், குடும்பத்துள் மரித்த அனைத்து ஆன்மாக்களுக்காகவும், யாரு நனையாத அனைத்து ஆன்மாக்களுக்காகவும், மேனான்பாறை பண்டிதக்காரர் வீடு சின்னப்பன், ராணி கருத்துப்படி புனித சந்தியாகப்பருக்கு நன்றியாகவும், சாயத்துறை ஜான், சீபா கருத்துப்படி புனித சந்தியாகப்பருக்கு நன்றியாகவும், சாயத்துறை ஆண்டனி, ரொசாலி கருத்துப்படி புனித சந்தியாகப்பருக்கு நன்றியாகவும் கருத்துக்கள் நிறைவேறவும், மேலும் காணொலி வழியாக இத்திருப்பலியில் பங்கெடுத்து ஜெபித்து கொண்டிருக்கிற அனைத்து மக்களுடைய கருத்துக்களும் நிறைவேறவும் ஜெபித்து ஒப்பு கொடுக்கப்படுகிறது. இறைவன் அழைக்கும் நல்பலி இதுவே, வருவோம் இணைவோம் ஒன்றாய் கலந்திடுவோம். பலி இதுவே, இனிதாய் கலந்திடுவோம். இறைவன் அழைக்கும் நல் பலி இதுவே, இனிதாய் கலந்திடுவோம். புது உறவு மலர்ந்து புது வழியும் திறந்து அருளில் நிறைய நம்மை அழைக்கின்றார். புது உறவு மலர்ந்து புது வழியும் திறந்து அருளில் நிறைய நம்மை அழைக்கின்றார். வருவோம்
ஒன்றாய் இணைவோம் அன்பால் இனிய பலியில் இன்று கலந்திடுவோம். வருவோம் ஒன்றாய் இணைவோம் அன்பால் இனிய பலியில் இன்று கலந்திடுவோம். இறைவன் அழைக்கும் நல் பலி இதுவே, இனிதாய் கலந்திடுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, சக்தி நிறை புனித சந்தியாகப்பருடைய பக்தர்களே, இந்த 2021 வருஷத்தினுடைய புனித சந்தியாகப்பருடைய இந்த நல்ல நாளிலே திருநாளிலே உங்கள் அனைவருக்கும் சாயத்துறை புனித சந்தியாகப்பருடைய ஆலயத்தினுடைய பங்கு தந்தை என்கின்ற பெயரிலும், அதே போல மண்ணின் மைந்தர்கள் அருட்தந்தையர்கள் அருட்சகோதரிகள் சார்பாக பங்கு மக்கள் அனைவருக்கும் புனித சந்தியாகப்பருடைய பக்தர் அனைவருக்கும் இந்த வருஷத்தினுடைய திருநாள் நல்வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே நேரத்தில் இதை பங்கு தந்தை என்கின்ற சார்பில் பங்கு மக்கள் சார்பாக நம்முடைய மண்ணின் மைந்தர்கள் அருட்தந்தையர்கள் அருட்சகோதரிகளுக்கும் இந்த நாளினுடைய திருநாள் நல்வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்புக்குரியவர்களே, நம்முடைய பாதுகாவலர் சக்தி நிறை புனித சந்தியாகப்பர் கடந்த ஒரு வருடம் முழுவதுமாக பக்தர்கள் அனைவருக்கு கோடான கோடி பக்தர்களுக்கு செஞ்சிருக்கக்கூடிய எல்லா விதமான நன்மைகளுக்காக நன்றி செலுத்த இந்த திருப்பலி நாம் பயன்படுத்திக் கொள்வோம். இது இந்த இக்கட்டான ஒரு சூழ்நிலையில், இது மிகவும் கஷ்டமான ஒரு காலகட்டத்தில், பலவிதமான சவால்களும் எதிர்ப்புகளும் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில், பயங்கரமான கேள்விக்குறிகள் நம்முடைய மனதில் எழுது கொண்டு இருக்கக்கூடிய எல்லா விதமான ஒரு கட்டத்தில் புனித சந்தியாகப்பர் வழியாக நம்முடைய விசுவாசத்தை நாம் புதுப்பித்துக் கொள்வோம், நம்முடைய நம்பிக்கையை நாம் அதிகப்படுத்திக் கொள்வோம். அதற்காக இந்த திருப்பலியை நாம் பயன்படுத்திக் கொள்வோம். இந்த காணொளி மூலமாக நீங்கள் காணுகின்ற இந்த திருப்பலியிலே உங்கள் அனைவருடைய கருத்துக்களுக்காகவும் ஜெபிக்கப்படுகின்றது. கடவுள் உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் இந்த திருப்பலி மூலமாக நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். அதே போல் நீங்களும் இந்த காணொளி மூலமாக காணுகின்ற திருப்பலி வழியாக உங்களுடைய கருத்துக்களில் ஒப்புக்கொடுங்கள். குறிப்பாக இந்த தொற்று நோயிலிருந்து உலக மக்கள் அனைவரும், இந்த படைப்பு அனைத்துமே காப்பாற்றப்பட வேண்டும் என்பதற்காக ஏதோ சக்தி நிறைப்பு சந்தியாகப்பருடைய பரிந்துரையிலே நாம் ஒப்புக்கொடுப்போம். இந்த திருப்பலி நாம் தகுதியத்தில் ஒப்புக்கொடுப்பதற்கு தடைகளாக இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட பாவங்கள், உலக மக்களுடைய பாவங்களுக்காக, உங்கள் குடும்பங்களில் இருக்கக்கூடிய எல்லாருடைய தவறுகளுக்காக, உங்களுடைய முன்னோர்களுடைய பாவங்களுக்காக மனவருந்தி மன்னிப்பு கேட்டு மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும்.
மேலான் மாட்சிமைக்காக உமக்கு நன்றி நல்கின்றோம். ஆண்டவராயின் இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் மிகு வல்லவரே, தந்தையே இறைவனே, ஆண்டவரே இறைமகனே, இயேசு கிறிஸ்து தெய்வமே, செம்மறியே செம்மறியே செம்மறியே, இறை தந்தையின் என்று ஜெனித்தவர் நீர். உலகின் பாவம் போக்குபவரே, நீரின் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, என் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையிடம் வலப்புறத்தில் வீற்றிருக்கும் மீட்பரே, இரங்கும் ஐயா என் மீது, இயேசு கிறிஸ்து தெய்வமே, தூயவர் தூயவர் தூயவர், ஐயா நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர், பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவன் ஆட்சியில் உள்ளவர் நீரே. ஆமென் ஆமென் ஆமென். ஜெபிப்போமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, உம் திருத்தூதர்களுள் முதன்மறை சாட்சியாக செந்நீர் சிந்தும் பேற்றினை புனித சந்தியாக பெருக்கு அளித்தீரே. உமது திரு அவை அவருடைய நம்பிக்கை அறிக்கையினால் வலிமை பெறவும், அவருடைய பாதுகாவலால் தொடர்ந்து உதவி பெறவும் அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனும் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். 4ஆம் அதிகாரம் 7 - 15 முடியறை வசனங்கள். சகோதர சகோதரிகளே, கடவுளின் மாட்சியாகிய செல்வத்தை மண்பாண்டங்கள் போன்ற நாங்கள் கொண்டிருக்கிறோம். இந்த ஈடு இணையற்ற வல்லமை எங்களிடமிருந்து வரவில்லை, அது கடவுளுக்கே உரியது என்பது இதிலிருந்து விளங்குகிறது. நாங்கள் எல்லா சூழ்நிலையிலும் இன்னலுற்றாலும் மனம் உடைந்து போவதில்லை, குழப்பமுற்றாலும் நம்பிக்கை இழப்பதில்லை, துன்புறுத்தப்பட்டாலும் கைவிடப்படுவதில்லை, வீழ்த்தப்பட்டாலும் அழிந்து போவதில்லை. இயேசுவின் வாழ்வே எங்கள் உடலில் வெளிப்படுமாறு நாங்கள் எங்கு சென்றாலும் அவருடைய சாவுக்குரிய துன்பங்களை எங்கள் உடலில் சுமந்து செல்கிறோம். இயேசுவின் வாழ்வு சாவுக்குரிய எங்கள் உடலில் வெளிப்படுமாறு உயிரோடு இருக்கும்போதே நாங்கள் அவரை முன்னிட்டு எந்நேரமும் சாவின் வாயிலில் நின்று கொண்டிருக்கிறோம். சாவின் ஆற்றல் எங்களிலும் வாழ்வின் ஆற்றல் உங்களிலும் வெளிப்படுகிறது. நான் கடவுள் மீது நம்பிக்கையோடு இருந்தேன், ஆகவே பேசினேன் என்று மறைநூலில் எழுதியுள்ளது. அதற்கேற்ப நம்பிக்கை மனப்பான்மை கொண்டுள்ள நாங்களும் நம்புகிறோம், ஆகவே பேசுகிறோம்.
ஆண்டவர் இயேசுவை உயிர்த்தெழ செய்த கடவுளை எங்களையும் அவரோடு உயிர்த்தெழ செய்து அவர் திருமுன் நிறுத்துவார். உங்களையும் அவ்வாறே நிறுத்துவார் என்பது எங்களுக்கு தெரியும். இவை அனைத்தும் உங்கள் நன்மைக்கே நிகழ்கின்றன. இறையருள் பெறுவோரின் தொகை பெருக பெருக அவர்கள் கடவுளுக்கு செலுத்தும் நன்றியும் பெருகும். இதனால் கடவுள் போற்றி புகழப்படுவார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 126 1-6 முடியுள்ள இறை வார்த்தைகள். நீங்கள் பாட வேண்டிய பதிலுரை. கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வர். விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வர். கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வர். கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வர். ஆண்டவர் மாபெரும் செயல்கள் புரிந்தார் என்று பிற இனத்தார் பேசினர். ஆண்டவர் மாபெரும் செயல்கள் புரிந்தார் என்று பிற இனத்தார் பேசினர். ஆண்டவர் மாபெரும் செயல்கள் புரிந்தார், அதனால் நாமும் மகிழ்ச்சி அடைந்தோமே. கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வர். சியோன் அடிமை நிலைமையை ஆண்டவர் மாற்றியது போல நாம் ஏதோ கனவு கண்டவர்களைப் போல் அமர்ந்து இளைப்பாறினோமே. அப்போது நமது முகத்தினில் நிறைய மகிழ்ச்சி கண்டது, நாவில் அரவரம் எழுந்தது. கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வர். கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வர். ஆண்டவரை உம்மை போற்றுகின்றோம். தூதர் அதிதூதரோடும் அப்போஸ்தலர் குழுவோடும் இணைந்து உம்மை வாழ்த்துகிறோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா
வார்த்தையாம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதின பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மத்தேயு நற்செய்தி 20ஆம் அதிகாரம் 20 முதல் 28 வரை இறை வார்த்தைகள். மத்தேயு 20 28 முடிய இறை வார்த்தைகள். செபதேயுவின் மனைவி தம் மக்களோடு ஒரு வேண்டுகோள் விடுக்குமாறு இயேசுவிடம் வந்து பணிந்து நின்றார். உமக்கு என்ன வேண்டும் என்று இயேசு அவரிடம் கேட்டார். அவர், நீர் ஆட்சி புரியும் போது என் மக்களாகிய இவர்கள் இருவருள் ஒருவன் உமது அரியணையின் வலப்புறமும் இன்னொருவன் இடப்புறமும் அமர செய்யும் என்று வேண்டினார். அதற்கு இயேசு, நீங்கள் என்ன கேட்கிறீர்கள் என உங்களுக்கு தெரியவில்லை. நான் குடிக்கப் போகும் துன்ப கிண்ணத்தில் உங்களால் குடிக்க இயலுமா என்று கேட்டார். அவர்கள், எங்களால் இயலும் என்றார்கள். அவர் அவர்களை நோக்கி, ஆம், என் கிண்ணத்தில் நீங்கள் குடிப்பீர்கள். ஆனால் என் வலப்புறத்திலும் இடப்புறத்திலும் அமரும்படி அருளுவதோ என் செயல் அல்ல. மாறாக அவ்விடங்களை என் தந்தை யாருக்கு ஏற்பாடு செய்திருக்கிறாரோ அவர்களுக்கே அவை அருளப்படும் என்றார். இதை கேட்டுக்கொண்டிருந்த 10 பேரும் அச்சகோதரர் இருவர் மீதும் கோபம் கொண்டனர். இயேசு அவர்களை வரவழைத்து, பிற இனத்தவரின் தலைவர்கள் மக்களை அடக்கி ஆளுகிறார்கள். உயர்குடி மக்கள் அவர்கள் மீது தங்கள் அதிகாரத்தை காட்டுகிறார்கள். இதை நீங்கள் அறிவீர்கள். உங்களிடையே அப்படி இருக்கக்கூடாது. உங்களில் பெரியவராய் இருக்க விரும்புகிறவர் உங்கள் தொண்டராய் இருக்கட்டும். உங்களில் முதன்மையானவராக இருக்க விரும்புகிறவர் உங்களுக்கு பணியாளராக இருக்கட்டும். இவ்வாறே மானிட மகனும் தொண்டு ஏற்பதற்கல்ல, தொண்டாற்றுவதற்கும் பலருடைய மீட்புக்கு ஈடாக தம் உயிரை கொடுப்பதற்குமே வந்தார் என்று கூறினார். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, படைவிரட்டி புனித சந்தியாகப்பருடைய அன்பு பக்தர்களே, புனிதருடைய இந்த ஆண்டு பெருவிழாவில் உங்கள் அனைவருக்கும் திருவிழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வட்டாரத்தின் தனிப்பெரும் பாதுகாவலராக விளங்குபவர் புனித சந்தியாகப்பர். இந்த வட்டாரத்தில் எந்த பங்கை நாம் எடுத்துக்கொண்டாலும் ஒன்று பங்கினுடைய பாதுகாவலராக இருப்பார், அல்லது அந்த பங்கில் ஒரு சின்ன ஒரு கெபியாவது புனித சந்தியாகப்பர் பெயரில் இருக்கும், அல்லது அந்த ஊருக்குள்ளே தெருவுகளுக்குள்ளே நாம் பார்க்கிற பொழுது சின்ன சின்ன ஆலயங்கள் சிற்றாலயங்கள் எழுப்பி புனித சந்தியாகப்பருக்கு என்று அந்த சிறிய கெபிகள் ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கும். இந்த வட்டாரத்திலே இப்படி தனிப்பெரும் பாதுகாவலராய் விளங்குகின்ற புனித சந்தியாகப்பர் யார் என்பதை இந்த நாளிலே நாம் தெளிவுபடுத்திக் கொள்வோம். யார் இந்த சந்தியாகப்பர்? இந்த அளவுக்கு பெயரும் புகழும் விளங்குகின்ற புனிதர் யார்? அன்பார்ந்தவர்களே, புனித சந்தியாகப்பர் என்பவர் முதலாவது இவர் ஒரு அப்போஸ்தலர், இரண்டாவது இவர் ஒரு சீடர், மூன்றாவது இவர் ஒரு அன்னைமரி பக்தர். முதலாவது இவர் ஒரு அப்போஸ்தலர். புதிய மொழிபெயர்ப்பிலே திருத்தூதர் என்று அழைக்கிறோம். அப்போஸ்தலர்கள் வேறு, சீடர்கள் வேறு. இதை நாம் முதலிலே தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே. சந்தியாகப்பர் ஒரு அப்போஸ்தலர். இதனுடைய அர்த்தம் என்னவென்றால், கிரேக்க வார்த்தை அப்போஸ்தலோன் என்ற வார்த்தையினுடைய அர்த்தம் ஒன் ஹூ இஸ் சென்ட், அனுப்பப்பட்டவர் என்பது பொருள். அப்போஸ்தலர் என்றால் அனுப்பப்பட்டவர்கள், இயேசுவால் தேர்ந்தெடுக்கப்பட்டு இயேசுவால் அனுப்பப்பட்டவர்கள் தான் அப்போஸ்தலர்கள். அது ஒன்லி அந்த 12 பேர் மட்டும்தான். எனவே சந்தியாகப்பர் இயேசுவால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர், இயேசுவால் அனுப்பப்பட்டவர். அவர் ஒரு அப்போஸ்தலர். எதற்காக இயேசு தேர்ந்தெடுத்தார் என்பதை மாற்கு நற்செய்தி 3ஆம் அதிகாரம் 13-14 வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம். அதன்பின் இயேசு மலைமேல் ஏறி
தாம் விரும்பி அவர்களை தம்மிடம் வரவழைத்தார், அவர்களும் அவரிடம் வந்தார்கள். இயேசு அப்போஸ்தலர்களை அழைத்த பொழுது தான் விரும்பியவர்களை அழைத்தார். இதுதான் அப்போஸ்தலர்கள். விருப்பப்பட்டவர்கள் வரவில்லை. இயேசு யாரை விரும்பினாரோ அவர்களை தேர்ந்தெடுத்தார். அது அந்த 12 பேர் மட்டுமே, அந்த அப்போஸ்தலர்கள். அப்போ எதற்காக இப்படி விரும்பி தேர்ந்தெடுத்தார் என்றால், அடுத்த வசனம் சொல்கிறது, தம்மோடு இருக்கவும், டு பி வித் ஜீசஸ் கிரைஸ்ட். முதலாவது இயேசு தேர்ந்தெடுத்த அப்போஸ்தலர்கள், இயேசு தேர்ந்தெடுத்த அந்த 12 அப்போஸ்தலர்களுடைய முதன்மையான பணி என்னவென்றால், அவரோடு இருக்க, இயேசுவோடு இருக்க தேர்ந்தெடுத்தார். இரண்டாவது, நற்செய்தியை பறைசாற்ற அனுப்பப்படவும் பேய்களை ஓட்ட அதிகாரம் கொண்டிருக்கவும் அவர் 12 நியமித்தார். அவர்களுக்கு திருத்தூதர் அல்லது அப்போஸ்தலர் என்று பெயரிட்டார். எனவே புனித சந்தியாகப்பரும் இயேசுவால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர், இயேசுவோடு இருந்தவர், இயேசுவின் நற்செய்தியை பறைசாற்றியவர், இயேசுவுக்காக வேறு விசுவாசம் கொண்டு முதலாக அந்த 12 அப்போஸ்தலர்கள் முதலாவதாக வேத சாட்சியாய் மரித்த ஒரு மாபெரும் புனிதர் தான், அப்போஸ்தலர் தான் இந்த சந்தியாகப்பர். இன்றைக்கு விழா கொண்டாடுகிற புனித சந்தியாகப்பர். அன்பார்ந்தவர்களே, இரண்டாவது இந்த சந்தியாகப்பர் யார்? முதலாவது அவர் அப்போஸ்தலர், இரண்டாவது அவர் ஒரு சீடர். அப்போஸ்தலர்களுக்கும் சீடர்களுக்கு என்ன வித்தியாசம் என்றால், அப்போஸ்தலர்கள் என்பவர்கள் இயேசுவால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர், இயேசுவால் அனுப்பப்பட்டவர்கள். சீடர்கள் என்பவர்கள் யாரெல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறார்களோ, இயேசுவை தேர்ந்தெடுக்கிறார்களோ, இயேசுவை பின்பற்றுகிறார்களோ அவர்கள் எல்லோருமே சீடர்கள், டிசைபிள்ஸ். அப்போஸ்தலர்கள் என்பவர்கள் வெறும் 12 பேர் தான். ஆனால் சீடர்கள் என்பவர்கள் யாரெல்லாம் இந்த உலகத்தில் இயேசுவை பின்பற்றுகிறார்களோ, இயேசுவை தன்னுடைய வாழ்க்கையில சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்கிறார்களோ, தேர்ந்தெடுக்கிறார்களோ அவர்கள் அத்தனை பேருமே சீடர்கள். அப்ப சந்தியாகப்பரும் அப்போஸ்தலராக மட்டுமல்ல, அதாவது இயேசுவால் தேர்ந்தெடுக்கப்பட்டது மட்டுமல்ல, இவரும் தன்னுடைய வாழ்க்கையில இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்று இயேசுவை முழுமையாக பின்பற்றினார், முழுவதுமாய் பின்பற்றினார். இயேசுனுடைய வார்த்தைகளை கேட்டார், இயேசுனுடைய போதனைகளை கேட்டார், இயேசுனுடைய அரும் அடையாளங்களில் அற்புதங்களில் பங்கு கொண்டார். அதே நற்செய்தியை மற்ற மக்களுக்கு அறிவித்து தன்னுடைய உயிரையும் துச்சமென கருதி தன்னுடைய உயிரையும் இயேசுவுக்காக ஒப்பு கொடுத்தார். இயேசுனுடைய உண்மையான சீடராக அவர் விளங்கினார். மூன்றாவது, இவர் ஒரு அன்னை மரி பக்தர். அன்னை மரியாளின் மீது அளப்பெரிய அன்பு கொண்டிருந்தார். இவர் வேத சாட்சியாக மரிக்கப் போகிறார் என்பது இவருக்கு தெரியும். ஜெருசலேமுக்கு போகிறோம், அங்கு நற்செய்தி அறிவிக்கப் போகிறோம், அங்கு நான் வேத சாட்சியாக மரிப்பேன் என்பது சந்தியாகப்பருக்கு தெரியும். அப்பொழுது அந்த எருசலேமுக்கு போகிற பொழுது இவர் ஒரு காட்சி காண்கிறார். அன்னை கன்னிமரியாள் அந்த காட்சியிலே தோன்றுகிறார். தோன்றி சந்தியாகப்பர்ட்ட அன்னை மரியாள் கேட்கிறார், உனக்கு என்ன வேண்டும் மகனே, என்ன வரம் வேண்டும்? அப்போ சந்தியாகப்பர் தொடக்க முதலே அன்னை மரியாளின் மீது அன்பு வைத்திருந்தவர், பாசம் வைத்திருந்தவர். அப்போ மாதாட்ட இவர் ஒரு விண்ணப்பம் செய்கிறார். என்னவென்றால், தாயே, நான் எருசலேமுக்கு செல்ல போகிறேன், அங்கு நான் வேத சாட்சியாக மரிக்கப் போகிறேன், எனக்கு நீர் ஒரே ஒரு உதவி செய்ய வேண்டும். என்ன மகனை சொல். நான் அப்படி வேத சாட்சியாக மரிக்கிற பொழுது நான் விசுவாசத்தில் குன்றி போகாதபடி அந்த நேரத்தில் நீ எனக்கு உதவியாக வர வேண்டும். உதவியாக மட்டுமல்ல, என்னுடைய ஆத்துமாவை ஆண்டவரிடம் கொண்டு போய் நீர்தான் ஒப்படைக்க வேண்டும் என்று சந்தியாகப்பர் ஒரு வேண்டுதல் செய்கிறார் மாதாவின் இடத்துல. மாதாவும் சொல்கிறார், நிச்சயம் நீ வேத சாட்சியாக மரிக்கிற பொழுது உன்னுடைய உயிரை கொண்டு போக ஆண்டவரிடத்தில் ஒப்படைக்க நான் வருவேன் என்று அன்னை மரியாள் சொல்கிறார். இதே போல சொன்னது மாதிரியே புனித சந்தியாகப்பர் ஜெருசலேமில் வேத சாட்சியாய் மரிக்கிற பொழுது, தலை வெட்டப்பட்டு மரிக்கிற பொழுது, அவர் மரிப்பதற்கு முன்னாடி பார்க்கிறாரு, வானத்தில் அன்னை கன்னிமரியாள் தூதர்களோடு புனிதர்களோடு புடைசூழ வருகிறாள். அவர் வேத சாட்சியாய் மரித்த அடுத்த கணமே அன்னை மரியாள் புனிதருடைய அப்போஸ்தலருடைய புனித சந்தியாகப்பருடைய ஆன்மாவை கரங்களில் ஏந்தி கொண்டு போய் இறைவனிடத்திலே ஒப்படைத்ததாக நாம் வரலாற்றிலே படிக்கிறோம். பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு மாபெரும் புனிதரை நம்முடைய பாதுகாவலராக கொண்டிருக்கிறோம்.
ஒரு சிறந்த அப்போஸ்தலராக, சிறந்த சீடராக, அன்னை மரியின் பக்தராக விளங்கிய இந்த புனிதரை நாம் பாதுகாவலராக கொண்டு கடந்த ஆண்டுகள் முழுவதும், குறிப்பாக இந்த கொடிய கொள்ளை நோய்கள் மத்தியிலும் நம்மை பாதுகாத்து வந்த இந்த புனிதருக்கு இந்த நாளிலே விழா எடுக்கிறோம். இந்த விழா நமக்கு உணர்த்தக்கூடிய பாடம் என்ன? பிரியமானவர்களே, நாமும் இந்த உலகத்திற்கு இறைவனால் அனுப்பப்பட்டிருக்கிறோம். இயேசுவால் அனுப்பப்பட்டிருக்கிறோம். எதற்கு என்றால் அவருடைய சீடர்களாய், சீடத்திகளாய் வாழ்வதற்கு. அவருடைய சீடர்களாக, சீடத்திகளாக வாழ்வதற்கு முதல் கிரைட்டீரியா, முதல் காரியம் என்னவென்றால், மார்க்கு நற்செய்தி 3:14 வாசிக்கிறோம். தம்மோடு இருக்க, டு பி வித் ஜீசஸ், இயேசுவோடு இருப்பது. இயேசுவோடு இருக்க, இயேசுனுடைய சீடர்களாய், சீடத்திகளாய் இருக்க இறைவன் விரும்புகிறார். இதற்கு சிறந்த முன்மாதிரியாக, உதாரணமாக, நமக்கு ரோல் மாடலாக இயேசு நமக்கு கொடுத்திருப்பது அன்னை கன்னிமரியாளை. அன்னை கன்னிமரியாள் இயேசுனுடைய முதல் சீடராக, சீடத்தியாக வாழ்ந்தார். அன்பார்ந்தவர்களே, இதுதான் இந்த திருவிழா நமக்கு உணர்த்தக்கூடிய பாடம். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையை யோசித்து பார்ப்போம். இறைவனால் இந்த உலகிற்கு அனுப்பப்பட்ட நாம் இயேசுனுடைய சீடர்களாக, சீடத்திகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? இரண்டாவது, இயேசுவோடு நாம் இருக்கிறோமா? மூன்றாவது, நமக்கு ரோல் மாடலாக, முன் உதாரணமாக, மாதிரியாய் கொடுக்கப்பட்டிருக்கிற அன்னை மரியாளை போல நாம் வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை சிந்தித்து தொடரும் இத்திருப்பலில் இணைந்து செபிப்போம். வல்ல இறைவன் புனிதர் வழியாக நம்மை, நம் குடும்பங்களை, நம்முடைய பங்கு, இந்த வட்டாரத்தையும் இந்த கொடிய கொள்ளை நோய்களிலிருந்து, தீமைகளிலிருந்து பாதுகாக்க தொடர்ந்து செபிப்போம். அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். வானமும் பூமியும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை, சுதன், தூய ஆவியுமாய் தன்னில் உறவுடன் வாழ்கின்றார். பரிசுத்த ஆவியின் வல்லமையால் திருமகன் மரியிடம் அணுவானார். மனிதரை புனிதராய் மாற்றிடவே புனிதரம் கடவுள் மனிதனானார். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார். கல்லறை ஒன்றில் அடக்கப்பட்டார். மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார். மரணத்தின் மீது வெற்றி கொண்டார். பரலோகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவரை திரும்பவும் வந்திடுவார். பரிசுத்த ஆவியை நம்புகிறோம். பாரினில் அவர் துணை வேண்டிடுவோம். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் இணைந்திடுவோம். திருச்சபை உரைப்பதை நம்புகிறோம். புனிதர்கள் உறவை நம்புகிறோம். சரீரத்தின் உயிர்ப்பை, மறுவாழ்வை விசுவாச பொருளாய் நம்புகிறோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, புனித சந்தியாகப்பருடைய திருவிழாவை சிறப்பிக்கின்ற இந்த நல்ல நாளிலே நம்முடைய தேவைகள், மன்றாட்டுக்கள் அனைத்தையும் ஆண்டவருடைய திருப்பாதத்திலே சமர்ப்பித்து நம்முடைய பங்கின் பாதுகாவலர் புனித சந்தியாகப்பர் நமக்காக பரிந்துரை செய்து எல்லா வரங்களையும் பெற்றுத்தர வேண்டுமாய் நம்முடைய மன்றாட்டுக்களை சமர்ப்பிப்போம். வழிநடத்தும் இறைவா, இவ்வுலகில் பயணம் செய்யும் எங்கள் திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை புனித பிரான்சிஸ், எங்கள் ஆயர் பீட்டர் அண்டகை மற்றும் ஆயர்கள், அருட்பணியாளர்கள், இருபால் துறவியர்களுக்காக வேண்டுகிறோம். இறை அன்பிலும் பிறர் அன்பிலும் சிறந்து உம் உடனிருப்பை அறிந்து
நற்செய்தி பணியாற்றிட உடல் உள்ள நலன்களை அருள வேண்டுமென்று இன் புனித சந்தியாகப்பர் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உயிராற்றலுடன் மக்களை வழிநடத்தும் இறைவா, எங்களை ஆட்சி புரியும் மத்திய மாநில அரசுகள், அமைச்சர்கள், அதிகாரிகளுக்காக வேண்டுகிறோம். சிறந்த ஞானத்தை அவர்களுக்கு அருளும். எங்கும் போராட்டங்கள், சிறுபான்மை மக்களை ஒடுக்கும் அரசு திட்டங்களால் கொந்தளிக்கும் நிலை மாறி சமூக நீதி ஓங்க, வன்முறை ஒழிய, அமைதி நிலவ ஆட்சியாளர்கள் ஆவண செய்ய நீரே அவர்களுக்கு தூண்டுதலாய் இருக்க வேண்டுமென்று புனித சக்தி நிறை சந்தியாகப்பர் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் கற்பாரையும் மீட்பருமான இறைவா, எங்கள் இல்லங்களில் இறை அன்பு, பிறரன்பு நிலை பெற்றிடவும் இன்றைய கொரோனா கால தொற்றுகளால் அவதிப்படும் அனைவருக்கும் ஆறுதல் தாரும். அவல நிலை அகல வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். மக்கள் வேண்டுதலுக்கு செவி சாய்த்து பகைவரை விரட்டிய சந்தியாகப்பரே, இப்போது உம் பரிந்துரையால் கொரோனா தாக்கம் முற்றிலும் அழிந்திட படைவிரட்டி சந்தியாகப்பர் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இறையருளை நிறைவாக அருளும் இறைவா, இந்த திருப்பலியை காணொளி வாயிலாகவும் இணையதள வாயிலாகவும் கண்டு ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறோம். சிறப்பாக எங்கள் வட்டார மக்களுக்காக ஜெபிக்கிறோம். நிலவளத்தாலும் நீர்வளத்தாலும் நீர் நிரப்புவீராக. எங்கள் தொழில்களை ஆசீர்வதியும். கால்நடைகளை இந்த நோய் தொற்று நாட்களில் காத்து எல்லா வளங்களாலும் அருள் வரங்களாலும் நிரப்பி உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உருமாற சக்தி நிறை சந்தியாகப்பர் பெருவிழா நாளில் அவர் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆறுதல் அளிக்கும் இறைவா, எங்கள் இளைஞர் இளம்பெண்களுக்காகவும் குழந்தைகளுக்காகவும் ஜெபிக்கிறோம். குழந்தைகளுக்கு நல்ல ஞானத்தையும் நல்லொழுக்கத்திலே வளர்ந்து பிள்ளைகளாக அவர்கள் வளரவும், போதை மொபைல் கலாச்சாரத்திலே சீரழிந்து கொண்டிருக்கும் இளைஞர்களுக்கு மனமாற்றத்தை தந்து அவர்கள் செம்மையாக்கி கொள்ளவும், நல்ல வேலைவாய்ப்பை பெற்றுக்கொள்ளவும், திருமண தடை நீங்கி புதிய வாழ்வை பெற்றுக்கொள்ளவும் தேவையான ஆசிரியையும் அருளையும் திருத்தூதர் சந்தியாகப்பர் வழியாக தந்து வழிநடத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, எங்களுடைய மன்றாட்டுக்கள், வேண்டுதல்கள் அனைத்தையும் உம் மலர் பாதத்திலே சமர்ப்பிக்கிறோம். இந்த பங்கு விழாவை சிறப்பிக்கின்ற பங்கு தந்தை, பங்கு மக்கள், அன்பியங்கள் அனைவருடைய கருத்துக்களையும் வேண்டுதல்களையும் நிறைவாக நீர் ஏற்றருளும். இந்த பங்கிலிருந்து ஆண்டவரால் அழைக்கப்பட்டு இறை பணி செய்து கொண்டிருக்கக்கூடிய அருட்பணியாளர்கள், அருட்சகோதரிகள், அருட்சகோதரர்கள் பல்வேறு மறை மாநிலங்களிலும் பல்வேறு நாடுகளிலும் தங்களுடைய இறைப்பணியை ஆற்றுகின்ற அனைவருக்கும் இந்த இனிய நாளிலே புனித சந்தியாகப்பருடைய பரிந்துரை நிறைவாக கிடைக்கவும், இன்னும் எங்களுடைய குடும்பங்களிலே உடல் உள்ள நலனை அனைவருக்கும் தந்து இந்த கொரோனா தொற்றிலிருந்து பங்கு மக்கள், எங்கள் நாட்டு மக்கள், இந்த உலக மக்கள் அனைவரும் விடுதலை பெற வேண்டும். மீண்டுமாக மகிழ்ச்சியான
சமாதானமான ஒரு நிலை திரும்ப வேண்டும் என்றும் இந்த நாளிலே புனித சந்தியாகப்பருடைய பரிந்துரைக்காக வைக்கிறோம். ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்தருளும். எங்களுடைய மன்றாட்டுக்களை எல்லாம் ஏற்று எங்கள் ஒவ்வொரு குடும்பத்திலும் அனைத்து தனிப்பட்ட உள்ளங்களிலும் இறை சமாதானம் நிறைவாக கிடைக்க அருள் தாரும். இந்த ஜெபங்களை எங்கள் ஆண்டவரும் அன்பு திருமகனும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்திலே கெஞ்சி கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். காணிக்கப்படும். எங்கள் காணிக்கை அப்பரச வடிவிலே, அன்பு எங்கள் காணிக்கை அப்பரச வடிவிலே, அகநிலை மனதுடன் தருகின்றோம். அன்புரு தந்தையை ஏற்றிடுவாய். அகநிலை மனதுடன் தருகின்றோம். அன்புரு தந்தையை ஏற்றிடுவாய். அன்பு எங்கள் காணிக்கை அப்பரச வடிவிலே. சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கும் இத்திருப்பலி எல்லாம் நல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அனைத்து நலனுக்காகவும் நமது கையிலிருந்து பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பு அளிக்கும் பாடுகளாகிய திருமுழுக்கினால் எம்மை கழுவியருளும். உமது திருவிழப்படி திருத்தூதர்களுள் முதலாக கிறிஸ்துவின் துன்ப கிண்ணத்தில் பருகிய புனித யாக்கோபின் விழாவில் உமக்கு உகந்த பலியை நாங்கள் ஒப்புக் கொடுப்போமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். என்றுமுள்ள ஆயரே, உமது மந்தையை நீர் கைவிட்டு விடாமல் உம் புனித திருத்தூதர் வழியாக என்றும் கண்காணித்து வருகின்றீர். அதனால் அதனை ஆள்வதற்கு உம் திருமகனின் பதிலாளிகளாகவும் மந்தையை வழிநடத்தும் முதன்மை ஆயர்களாகவும் நீர் அவர்களை நியமித்தீர். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான் படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் தூயவர்
தூயவர் தூயவர் வான் படைகளின் கடவுளம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி நிரம்ப பெற்றவரே. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமண் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரிவர்க்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் பீட்டர் அபீர், எல்லா திருநிலையினர், குறிப்பாக இந்த நாளிலே இந்த வருஷத்தினுடைய திருவிழா திருப்பிலை ஒப்புக் கொடுக்கக்கூடியவர்களையும் மது பக்தர்கள் அனைவரையும் மது திரு அவையும் அன்பின் நிறைவை பெறச் செய்தருளும். உயிர் துளவோம் எனும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எம் சகோதர சகோதரிகளையும் எங்கள் குடும்பங்களில் இறந்தோர், யாரும் நினையாத உதிரிக ஸ்தலத்தில் வேதனைப்படுகிற ஆன்மாக்கள்,
குறிப்பாக இந்த பெருந்தொற்றினாலே உலகம் முழுவதும் இறந்தவன் அனைத்து ஆன்மாக்களையும், மரித்த பேராயர்கள், ஆயர்கள், குருக்கள், துறவிகள், சன்னியாசிகள், மத போதகர்கள், இந்த நேரத்தில் மரித்து கொண்டிருக்கிற ஆன்மாக்களையும் இறைவா உம்முடைய இரக்கம் மிகுந்த கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். குற்றங்கள் குறைகளை மன்னித்து பேரின் பரசிலை தயவுடன் அவர்களை ஏற்றுக்கொள்ளும். பாவிகளாய் எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மாற்றமே மிக்க மரியாள், அவருடைய அன்பு கணவர் புனித சூசையப்பர், எம் பாதுகாவலர், இந்த நாளில் விழா கொண்டாடுகின்ற சக்திமிகு படைவிரட்டி சந்தியாகப்பர் மற்றும் புனிதர் அனைவருடன் நாங்கள் நிலை வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்லுகின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தரும் அமைதி அன்போடு அறிவித்து மகிழ்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கம் வையும்.
உலகின் பாவம் போக்கும் இறைவனே செம்மறியே எங்கள் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனே செம்மறியே எமக்கு அமைதி அருளும். எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்ற நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இவருடைய திருவிருந்துக்காக அழைக்கப்பட்டிருக்கும் நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். தடுமாறும் நெஞ்சில் தாகங்கள் தீர்க்கும் உயிரூற்றுவாய். தாகங்கள் தீர்க்கும் உயிரூற்றுவாய். ஆன்மாவின் உணவே ஆனந்த நிறைவே. உனை காணும் போது கண்கள் திறந்து பார்வை அடைந்தேன். கருணை உருவாய் உனை காணும் போது கண்கள் திறந்து பார்வை அடைந்தேன். அன்றாட முந்தன் அன்பை பகிர்ந்தேன். கொண்டாடி அதனை பறைசாற்றுவேன். கொண்டாடி அதனை பறைசாற்றுவேன். ஆன்மாவின் உணவே ஆனந்த நிறைவே. நேற்றும் இன்றும் என்றென்றும் மாறாத இறைவனாய் நம்மை பாதுகாத்து பராமரித்து வருகிற
இறைவனுடைய இறை சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து ஒரு நிமிடம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். தாயின் கருவிலே உருவாக்கிய அவரே இதுவரையிலும் நம்மை சுமந்து வந்திருக்கிறார், நம்மை பாதுகாத்து வந்திருக்கிறார். நன்றி சொல்வோம். உன் அருகில் 1000 விழட்டும், உன் வலப்புறம் 10,000 விழட்டும், எதுவும் உன்னை அணுகாது என்று இந்த கொடிய கொள்ளை நோய்கள் மத்தியிலும் எதுவும் நம்மை சேதப்படுத்தாதபடி நம்மை பாதுகாத்த இறைவன் தொடர்ந்து பாதுகாவலர் படைவிரட்டி சந்தியாப்பர் வழியாக நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்த, அவருடைய திருக்கரை நம்மை வழிநடத்த, இயேசுவே என் கூடவே இரும் ஆண்டவரே, என் பக்கத்திலே நீர் இரும் ஆண்டவரே. நீர் இல்லாமல் எனக்கு வாழ்க்கை இல்லை, நீர் இல்லாமல் எனக்கு விடுதலை இல்லை ஆண்டவரே, நீர் இல்லாமல் எனக்கு ஒரு ஜீவன் இல்லை ஆண்டவரே. என்னோடு கூட இரும் ஆண்டவரே, என்னை வழிநடத்துங்க என்று சொல்லி நம்மை நம் குடும்பங்களையும் குறிப்பாக இந்த நேரத்தில் இந்த காணொளி மூலம் இந்த திருப்பலியில் பங்கெடுத்து கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகளை நம்முடைய வாழ்க்கையும் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நாம் செபிப்போமா. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. கண்ணீர் சிந்தும் நேரத்தில் நீர் தாயுமானிரே, காயப்பட்ட நேரத்தில் நீர் தகப்பனானிரே. கண்ணீர் சிந்தும் நேரத்தில் நீர் தாயுமானிரே, காயப்பட்ட நேரத்தில் நீர் தகப்பனானிரே. கண்ணீர் சிந்தும் நேரத்தில் நீர் தாயுமானிரே, காயப்பட்ட நேரத்தில் நீர் தகப்பனானிரே. என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கதானப்பா. என் அம்மாவும் நீரே, நம்முடைய தாயும் தந்தையுமாயும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கதானப்பா. இருளான வாழ்க்கையில வெளிச்சமானிரே, உயிரற்ற வாழ்க்கையில ஜீவனானிரே. இருளான வாழ்க்கையில வெளிச்சமாயிரே, உயிரற்ற வாழ்க்கையில ஜீவனானிரே. என் வெளிச்சமும் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கதானப்பா. என் வெளிச்சமும் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கதானப்பா. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. ஆண்டவரே, எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்தி வருகிற ஆண்டவரே, தாயின் கருவனின்றி இதுவரையிலும் எங்களை பாதுகாத்து வந்தீர, எங்களை பராமரித்தீர,
எங்கள் கூடவே இருந்தீர் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். அன்றைய சிறவில் ஜனங்களை நீர் தேர்ந்தெடுத்து மோசே வழியாக அவர்களோடு இருந்தவர்களை வழிநடத்தின இறைவா, கொடிய கொள்ளை நோய்கள் மத்தியிலும் சிவந்த சமுத்திரத்துக்கு முன்பதாக ஆண்டவரே அல்லலுற்ற பொழுதும் அவர்களோடு இருந்தவர்களை வழிநடத்தினீர. 40 ஆண்டு காலம் அந்த பாலை நிலத்துல பராமரித்து வழிநடத்தின கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையிலும் குறிப்பாக இந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் எங்களை கரம் பிடித்து நடத்தினீர் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். தீ நடுவே நடந்தாலும் ஆழ்கடலை கடக்க நேர்ந்தாலும் நீ பயப்படாதே, நான் முன்னோட கூட இருப்பேன் என்று சொல்லி ஏசாயா புத்தகம் 43:1-2 வாசிக்கிறபடி எங்களை கரம் பிடித்து நடத்தின இறைவா, இது இந்த காலை வேளையில இந்த நேரத்துல ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் உடல் ஆவி ஆத்துமா சரீரத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் உடைமைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் குடும்பங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த வட்டாரத்தை தேசத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே நீர் கரம் பிடித்து நடத்துங்கப்பா. எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்துங்க ஆண்டவரே, நீங்க நடத்துங்கப்பா. எங்களுடைய வாழ்க்கையை இந்த உலகம் அல்ல, இந்த உலக மனிதர்கள் அல்ல, பணம் பட்டம் பதவிகள் அல்ல, நீர் நடத்தும்படியாய் உம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே இணை சட்டம் 7:15 வாக்குறுதியாய் நீர் கொடுத்திருக்கிறீர். சகல வியாதிகளும் உங்களிடமிருந்து அகலும்படி நான் செய்வேன் என்று சொன்ன ஆண்டவரே, சகல வியாதிகள் போராட்டங்கள் குறிப்பாக இந்த கொடிய கொள்ளை நோய்கள் ஆண்டவரே எங்களை விட்டும் எங்கள் குடும்பங்களை விட்டும் எங்கள் எல்லைகளை விட்டும் இந்த தேசத்தை விட்டும் மறுபடியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. படைவிரட்டி சந்தியாப்பிர வழியாக எல்லா கொள்ளை நோய்களும் தீமைகளும் இதை நிமித்த எங்களுடைய வாழ்க்கையை அன்றாட புரட்டி போட்டுக் கொண்டிருக்கிற சகல வறுமைகள் தரித்திரங்கள் பிரச்சனைகள் அனைத்தும் விலகுவதாக. உம்முடைய தேவ பிரசன்னம் எங்களை வழிநடத்தட்டும். எங்களோடு நீர் இருப்பீராக. தேவனே எங்களை வழிநடத்துவீராக. பழைய ஏற்பாட்டிலே இஸ்ராயேல் மக்களோடு பகலில் மேகத்தூணாய் இரவில் அக்கினி ஸ்தம்பமாய் இருந்து வழிநடத்தின பிதாவே, புதிய ஏற்பாட்டிலே எம்மாவுஸ் பாதையில சீடர்களோடு வழிநடத்தின ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, இன்றைக்கும் திருச்சபையை வழிநடத்துகிற பரிசுத்த ஆவியானவரே எங்களோடு கூட இருந்து வழிநடத்தும்படியாய் மூவரை இறைவா உம்முடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வதியும், வழிநடத்தும், கிருபையினால் நிரப்பும், என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது, என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. ஜெபிப்போமாக. ஆண்டவரே, திருத்தூதரான புனித யாக்கோபின் விழாவிலே உமது திருவிருந்தில் பேரின்பத்துடன் நாங்கள் பங்கு பெற்றுள்ளோம். அவருடைய பரிந்துரைகளால் நாங்கள் உமது உதவியை பெற்றுக்கொள்ள அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. சிறப்பாசிக்கிறோம். திருத்தூதர்களின் அடித்தளத்தில் உங்களை உறுதியாக நிற்கச் செய்த இறைவன் புனித சந்தியாகப்பர் என்னும் புனித திருத்தூதர் வழியாக மாட்சியுள்ள பரிந்துரையில் பயனாக உங்களுக்கு ஆசி அளிப்பாராக. திருத்தூதர்களின் போதனையாலும் எடுத்துக்காட்டாலும் உறுதி பெற உங்களுக்கு அருளிய இறைவன் அவர்களுடைய பாதுகாவலால் அனைவர் முன்னிலையிலும் நீங்கள் உண்மைக்கு சாட்சிகளாய் திகழச் செய்வாராக. திருத்தூதர்கள்
அவர்களுடைய போதனையால் நம்பிக்கையில் உறுதிப்படுத்தப்பட்ட நீங்கள் அவர்களுடைய பரிந்துரையால் நிலையான விண்ணக வாழ்வின் உரிமை பேற்றினை பெற தகுதி பெறுவீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவாராக. இறை அன்பிலும் பிறர் அன்பிலும் ஆண்டவர் இயேசுவுக்கு சாட்சிகளாக வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. கண் பார்த்திடுவீர் யாகப்பரே, என்றும் எம்மை காப்பாற்றிடுவீர். எம்மை கண் பார்த்திடுவீர் யாகப்பரே, என்றும் எம்மை காப்பாற்றிடுவீர். உம்மை அடைக்கலமாயோரில் தெரிந்து கொண்டோம், இடர்பாடுகள் யாவற்றிலும் காப்பாய். எம்மை கண் பார்த்திடுவீர் யாகப்பரே, என்றும் எம்மை காப்பாற்றிடுவீர். நோயும் பிணியும் தீரும் யாகப்பரே, என் குதிரையில் என்றும் வாரும். தாய் போல் அணைத்து காத்து சர்ப்பத்தை நின்று காத்து, என்றும் என்றும் எம்மை காத்திடுவாயே. எம்மை கண் பார்த்திடுவீர் யாகப்பரே, என்றும் எம்மை காப்பாற்றிடுவீர்.